சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் என்னடா மகேஷ் ஒன்னும் ஆகல இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல மேம். உனக்கு எதுவும் ஆகல இல்ல? ஒண்ணும் இல்ல. யாருக்கும் எதுவும் இல்ல இல்ல? இல்ல. என்ன டிரைவர் இது? இப்படிதான் வண்டி ஓட்டுவீங்களா? இத்தனை பேர் உங்களை நம்பி தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். உங்க இஷ்டத்துக்கு ஓட்டுறீங்க. சாரி மேடம், டக்குன்னு நாய் கிராஸ் ஆயிடுச்சு, அதான் பிரேக் அடிச்சா மேடம். கிளம்பிடலாம் மேடம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓட்டுங்க. டேய் வண்டி எடுறா. என்ன பிரதர், நாளைக்கு காலையிலக்குள்ள ஊருக்கு போயிடுமா? என்னடா வண்டி ஸ்டார்ட் ஆகலடா. கொஞ்சம் இறங்கி வேணா தள்ளனா ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்லு. என்னடா சொல்ற? ஆமாம் ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் இறங்கி தள்ள சொல்லு. தப்பா எடுத்துக்காதீங்க, வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகல. எல்லாரும் கொஞ்சம் இறங்கி வண்டியை தள்ளுனா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஹலோ, என்ன வந்ததுல இருந்து டிரைவர் ப்ராப்ளம் அது இது நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்க டிராவல் கம்பெனி நம்பர் கொடுங்க. மேடம் மேடம் மேடம், ஒரு சின்ன பிரச்சனைக்கு எதுக்கு மேடம் கம்பெனிக்கெல்லாம் பேசணும்? நீங்க யாரும் தள்ளலைன்னா பரவாயில்ல மேடம், நான் தள்ளிக்கிறேன். நீங்கெல்லாம் ஒரு 2 நிமிஷம் கீழே இறங்கி நின்னீங்கன்னா வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாட்? நாங்க கீழே இறங்கணுமா? இவ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சது அது மட்டும் தானே. டூட், ஆ, அவர்தான் சாரி கேட்டாருல்ல, அதுக்கப்புறம் ஏன் திட்டிக்கிட்டு இருக்க? விடு, வாங்க நம்மலாம் கீழே இறங்கலாம். தேங்க்ஸ் சார். இருங்க இருங்க, நீங்க மட்டும் எப்படி தள்ளுவீங்க? நாங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்றோம். சரிங்க சார். ஆனந்தி, டிரைவர் கிட்ட கிளச் ஓட வேண்டாம், கொஞ்சம் தள்ளதுக்கு அப்புறம் விட சொல்லு. அண்ணே, அண்ணே. ஆனந்தி, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேடம், ரொம்ப நல்லா பாடுனீங்க மேடம். தேங்க்யூ மகேஷ். நீங்க பாடும்போது ஏதோ பெயின் இருந்த மாதிரி இருந்துச்சு. யாரையாவது ரொம்ப மிஸ் பண்றீங்களா? பழைய ஞாபகம். நீங்க கவலைப்படாதீங்க மேம், எல்லாம் சரியாயிடும். இது வரைக்கும் யாரும் இந்த வார்த்தையை சொன்னதில்லை. நீ சொல்லும் போது நம்பிக்கை வருது மகேஷ். சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும் மேம், வாங்க போலாம். போலாம்.
எல்லாரும் ரெடியாதாமா இருக்கோம். அடியே ஆனந்த் இப்ப எந்த கோட்டையை பிடிச்சு நாட்டை ஆண்டு கொடி நாட்டிட்டு வரான்னு இம்புட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கிய? இந்த வெட்டி பகுமானத்தெல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க பார்த்தா என்னடி நினைப்பாங்க? பேச்சி ஆனந்தி எந்த கோட்டைக்கு ராணியோ இல்லையோ, இந்த சவரக்கோட்டைக்கு ஆனந்தி தான் ராணி. ஆனந்திய நாங்க ஆனாம்பாரியோட தான் வரவேற்போம். என்ன அம்புடு துட்டு இல்ல, அதனால தார தப்பட்டையோட பிரேக் பண்ணிட்டோம். பண்ணுவிய இம்புட்டுக்கு துட்டு ஏது? நாங்க என்ன அச்சா